Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம். ரொம்ப ஒரு லாங் கேப்பா போச்சு வீடியோ போட்டு. இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனது அழகா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட சின்ன பையனோட பர்த்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வீக் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வீடியோ போடுவோம்னு தான் நினைச்சிருந்தேன். அப்புறம் வரிசையா ஃபங்க்ஷன் குட்டி குட்டி பார்ட்டி ஆர்டர்ல இருந்தது. சரி ரெஸ்ட் எடுத்து போன்னு அப்படியே போய் ஒரு 3 வாரம் கேப் விட்டாச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு 2 பார்ட்டி ஆர்டர் இருந்தது ஒரே வீக்லேயே எனக்கு. அதோட அப்படியே ஒரு குட்டி குட்டி கிளிம்சஸ் மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எடுத்திருக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஹோம் குக் ஃபுட் நான் ஆர்டர் மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரத்தில் ஒரு 2 ஆர்டர் இருந்தது. ரெண்டுமே பார்ட்டி ஆர்டர் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் சாட்டர்டே இருந்தது. செகண்ட் ஆர்டர் பின்னாடியே ஒரு 3 நாள் தள்ளி வெனஸ்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபுல் வெஜிடேரியன் ஆர்டர். இது ஒரு பூஜைக்காக கேட்டிருந்தாங்க. செகண்ட் ஆர்டர் பர்த்டே பார்ட்டியோட ஆர்டர் தான். அது என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தான். அது வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருந்தது. பட் 2 ஆர்டர்லையும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிஷ்ஷஸ், கொஞ்சம் ஈஸி தான். நிறைய ஐட்டம்ஸ் மாதிரி இல்லாமல் கம்மியாக ஒரு 6-7 ஐட்டம் தான் நான் செய்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க அவங்களும். ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு காஸ்கோ ஷாப்பிங் போயிருந்தோம். அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் வீட்டிலலாம் திங்ஸ் எடுக்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு தடவை காஸ்கோ போகும்போதும் இந்தந்த ஐட்டம் மட்டும்தான் வாங்கணும், இதை தவிர நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு காரில் போகும்போதுமே சொல்லிட்டு போவோம். அதோட வாசல் மிதிக்கிற வரைக்கும் தான் அந்த எண்ணம்லாம். அப்புறம் ஒன்ஸ் நம்ம காஸ்கோக்குள்ளே போயிட்டாலே போதும், நம்ம லிஸ்ட்டை மறந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4-5 ஐட்டம் வாங்கி நம்ம பே பண்ணிட்டு தான் வருவோம். இதுதான் அந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டை மறந்துட்டு நம்ம பட்ஜெட்டையும் மறந்துட்டு எக்ஸ்ட்ராவாக பில் போட்டு வர்றதே இந்த கடையில் உள்ள வேலையாக இருக்கும். ஸோ அன்றைக்கும் அப்படி தான். நாங்கள் ஆயிலும் அந்த அலுமினியம் ட்ரேஸ் மட்டும் வாங்கிட்டு வரலான்னு தான் போயிருந்தோம். பட் அதெல்லாம் விட்டுட்டு கேக்கு பசங்களுக்கு, அப்புறம் மஷ்ரூம் இதெல்லாம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்கன்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறமா இந்தியன் க்ராசரி ஸ்டோர் போயிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம இந்தியன் க்ராசரியில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆர்டர்ஸ் எடுக்கிறது சின்ன சைஸ் பார்ட்டி ஆர்டர்ஸ் மட்டும்தான் எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் எடுக்கும்போது நார்மல் க்ரோசரி நமக்கு வீட்டில் இருக்கிறதே சரியாக வரும். பட் இருந்தாலும் நமக்கு ஃபுல்லாக எம்டி பண்ண மாதிரி இருக்க முடியாது. நம்ம கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கணுங்கிறதுனால இப்போ நார்மலாக ரைஸ் பேக்லாம் எடுத்தேன்னா ஒரு பேக் இருக்குது அப்படின்னாலுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு பேக் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுப்பேன். அப்போ தான் நமக்கு இங்கே எப்போ எது இருக்கும் இருக்காது, திடீர்னு ஸ்டாக் இருக்கும் இருக்காது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துருங்கிறனால நான் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுப்பேன் எப்பயுமேவும். முதல் நாள் அந்த ஆர்டருக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் செப்பரேட்டாக நோட்டில் போட்டு எழுதி வச்சிருவேன். என்னென்ன பொருள் வேணும்னு எழுதியிருப்பேன். எழுதுனதுக்கு அப்புறமா ஆர்டர் டேக்கு முந்தின நாள் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் ஒர்க்கு அப்படின்னு எழுதி வச்சிருவேன். மெயினாக நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் பல்க் குவான்டிட்டியில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது நான் ரெடிமேடாக இங்கே இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம். பட் நம்ம ஹோம் குக்டு ஃபுட்டு அப்படிங்கிறனால எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக நான் இந்த கண்டெய்னரில் இதில் இருக்கிறத எடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன். மசாலாலேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வீட்டில் அரைச்சி தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஹோம் குக்டு ஃபுட் நமக்கு ஆர்டர் கொடுக்குறதேவும். ஸோ அதனால் எதுவுமே எல்லாமே நான் வீட்டில் தான் பண்ணிப்பேன். பூண்டு முதற்கொண்டு உரிச்சதெல்லாம் வாங்க மாட்டேன். இங்கே உரிச்ச பூண்டெல்லாமே விற்கும் கண்டெய்னரில். பட் நான் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலான்ட்டு அந்த முதல் நாள் தான் ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். நார்மலாக அந்த ஆர்டருக்கு தேவையானதை நான் கண்டெய்னரில் ஊற்றிடுவேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அதை இந்த மாதிரி சிலிக்கான் ட்ரேஸ் இருக்கும்ல, அதை அந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி மட்டும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எக்ஸ்ட்ரா அரைச்சதை அதில் போட்டு வச்சுருவேன். நமக்கு ஒரு வேளை பத்தலைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலான்னு. இது பிரியாணி ஆர்டர் இருந்தது. ஒரு 15 பேருக்கு போல் பிரியாணி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தேன். அது போக பூஜைங்கிறனால ஒரு 4 பேருக்கு போல் புளி சாதம் மாதிரி கேட்டிருந்தாங்க. இது நம்ம முதல் நாளே பண்ணி வச்சுருந்தா நல்லா இருக்குங்கிறனால முதல் நாளே பண்ணிட்டேன். மெயினாக நான் புளி சாதத்தில் பூண்டு போட்டு தான் பண்ணுவேன். பட் இது பூஜைக்கு கேட்டிருந்ததுனால அவங்க பூண்டு சேர்ப்பாங்களா என்னன்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. அதனால் நான் பூண்டு இல்லாமல் புளி சாதத்துக்கு அந்த புளி கரைச்சல் முதலே ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படினாலும் நமக்கு இந்த பாத்திரம் கிளீனிங் தான் நிறைய விழும் நம்ம சமையல் பண்ணி கொடுக்கும்போது. ஸோ சைட் பை சைடு அதையும் க்ளீன் பண்ணி கழுவிடுவேன். அப்புறம் பச்சை பட்டாணி எனக்கு
கிடைக்கல. அதனால நம்ம காஞ்ச பட்டாணி வீட்டில் இருக்கும்ல அதை வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறம் சோளை கேட்டிருந்தாங்க, அதனால அதுக்கு வந்து கொண்டக்கடலையும் வந்து முதல் நாளே வந்து ஊற வச்சுட்டேன். இதெல்லாமே வந்து நான் வந்து நோட்டில் ஃபஸ்ட்டே எழுதி வச்சிருவேன், என்னென்ன பண்ணணும் ஃபஸ்ட் டே அப்படின்னு. முதல் நாள் பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு படுத்தாச்சு. மறுநாள் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த டைமிங்கோட வந்து நான் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நான் எழுதி வச்சுருக்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 6 AM ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால ஒரு 5:30க்கெல்லாமே வந்து எந்திரிச்சிட்டேன். நான் பூஜைக்கு பண்ணுறதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்சது தான் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் குளிச்சுட்டு தான் வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். ஸோ இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம சமையலில் ஏதாவது உப்பு காரம் ஏதாவது மிஸ் ஆகிடுங்கிறதுனால நான் ஃபுல்லாக எடுக்கல. அப்பப்போ குட்டி குட்டி கிளிப்ஸஸ் மாதிரி தான் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா சோலை கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி டமரின் ரைஸ் கேட்டிருந்தாங்க, வெஜிடபிள் பிரியாணி. அப்புறம் வந்து நூடுல்ஸ் கேட்டிருந்தாங்க. குழந்தைங்க இருப்பாங்க, அதனால் குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. வெஜ் நூடுல்ஸ் தான். அப்புறம் வடை மட்டும் கொஞ்சம் கவுண்ட் எக்ஸ்ட்ராவே வேணும்னு ஒரு 45 வடை போல் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து முடித்து எடுத்து வச்சாச்சு. எல்லா ஆர்டரும் முடிச்சுட்டு அப்படியே பேக் பண்ணி அந்த ஆர்டரை வந்து கொடுத்துட்டேன். டெலிவரிக்கு வந்து அவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து பேக் பண்ணி மட்டும் டேபிளில் வந்து எடுத்து வச்சுட்டேன். எங்களுக்கும் வந்து அந்த பிரியாணி ஆர்டரோடு சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து பண்ணிடலான்ட்டு எங்களுக்கும் பிரியாணி வெஜ் பிரியாணியே வந்து பண்ணிட்டோம். அதனால் லஞ்ச் ஒர்க் வந்து பெருசாக எதுவும் இல்லை, சீக்கிரமாக டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அந்த ஆர்டரோடையே எங்களுக்கும் முடிஞ்சது. பட் எனக்கு தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கல, சமையல் பண்ணதுனாலையோ என்னவோ சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் க்ரீக் யோகட் வந்து காஸ்கோவில் வாங்கியிருந்தோம். வந்து எனக்கும் பெரிய பையனுக்கும் ரொம்ப ஃபேவரட். ஸோ அதையே வந்து சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ மறுநாள் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனில் எடுத்திருந்த வீடியோ கிளிப்பிங் தான் இது. இங்கே வந்து நல்லா இப்போ மழை காலம், அதனால் நல்லா அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜாலியாக மழையை ரசித்தபடி ஒரு ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சண்டே. ஸோ இந்த மந்த்து வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தக்ஷுவோட பர்த்டேயில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு 3 வாரம்லாம் பார்த்திங்கன்னா எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ வரைக்கும் அப்படியே டக் டக்குன்னு போயிடுச்சு. ஒவ்வொரு சண்டேவும் ஒவ்வொரு கெட் டுகெதர் மாதிரி மீட்டப்பு ஃபங்க்ஷன்னு இந்த மாதிரிலாம் இருந்துச்சா. எப்போவும் வீட்டில் உட்காந்து அலோனாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து ஜாலியாக போனது இந்த மாதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எங்களை விட வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மந்தில். பர்த்டே பேபி ஷவர்னு அடுத்தடுத்து அப்படியே ஃபங்க்ஷனாக இருந்துச்சுங்க. இந்த மாதம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன். நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இருந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த ஊர்லலாம் இருக்கும்போது நமக்கு வரிசையாக அந்த சொந்தக்காரங்க கூட இவங்க கூடலாம் வரிசையாக கல்யாணம் காது குத்துன்னு வரிசையாக ஃபங்க்ஷன் வரும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட இந்த மந்த்து எப்படி போச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு டக்குன்னு போயிடுச்சு. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணினோம். நாங்கள் எல்லாருமே வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அப்புறமா ஒரு 2 நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னொரு பர்த்டே ஆர்டர் வந்து இருந்தது. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான், ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே. அந்த பர்த்டேக்கு வந்து எனக்கு தான் ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருந்தது. வெஜ் பிரியாணி அண்ட் நான்வெஜ் பிரியாணி இருந்தது. அது கூடவே வந்து சில்லி பரோட்டா, அப்புறம் வந்து ஸ்டார்டருக்கு வந்து காஜன் பொட்டேட்டோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஆர்டரு. இதுலேயும் வந்து ரொம்ப நிறைய மெனு ஐட்டம்ஸ்லாம் கிடையாது. சிம்பிளாக ஒரு 6 மெனு தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒர்க்கு. ஒரு ஈவினிங் 5:30க்கெலாம் வந்து ஒர்க் முடிச்சாச்சு. ஒர்க் முடிச்சுட்டு நம்மளும் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பி போகணும் இல்லையா. ஸோ கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால் எல்லாமே வந்து எனக்கு க்ளீன் பண்ணிட்டு போனால் தான் என்னவோ கொஞ்சம் நிம்மதியாக போன மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா பார்ட்டிக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நைட்டு வந்து லேட் ஆகும். நம்ம லேட்டாக வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்.
எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கடைசியாக அந்த ஒரு டீயோ ஒரு காஃபியோ நம்ம உட்காந்து மெதுவாக குடிக்கும்போது தான் அப்படியே ஏதோ திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டீ எல்லாம் குடிச்சிட்டு பார்ட்டிக்கு வந்து கிளம்பி போயாச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஆர்டர் இருக்கிற அன்னைக்கெலாம் வந்து எனக்கு 2 இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நம்ம செய்யும்போது வந்து கரெக்டாக ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏதோ ஒரு இதில் உப்போ உரப்போ கூட குறைய பண்ணிட்டோன்னா அது வந்து சொதப்பிடும். அதனால தான் வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஹஸ்பண்டும் எல்லாம் பையன் அவன் எப்பயாவது வந்து அவங்க ஒர்க் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பப்போ எனக்கு ஒரு 2, 3 கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு 4, 5 நாள் வீடியோ மாதிரி ஃபுல்லாக வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஆர்டர் வந்து நான் வந்து ஒரு 5:30க்குலாம் வந்து ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஸோ 5:30 to 6 டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து அவங்க மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ தட் வந்து நம்ம வந்து அந்த டைமில் கிளம்பிடலாம் அப்படின்னு முதலே பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் அவங்க வந்து டெலிவரிக்கு போன நேரத்தில் தான் வந்து நான் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப அப்படியே கிளம்பி பசங்களையும் கிளப்பி ரெடியாக வச்சுருந்தேன். அப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 போல் கிளம்பிட்டு பார்ட்டி ஹாலுக்கு போயிட்டோம். இந்த மே மந்த் ஃபுல்லாகவே நிறையா மெமரபிளான மொமெண்ட்ஸு, குட்டீஸோட பர்த்டே, குட்டீஸை வெல்கம் பண்ணுற டேன்னு நிறைய ஸ்பெஷல் அக்கேஷன்ஸோட சூப்பராக எங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்ஸாக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.